ஏழாம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. நம்ம நிகழ்ச்சியில கலையரசனை தொடர்ந்து வரப்போற அடுத்த போட்டியாளர் சிவசூர்யா. சிவசூர்யா, ரெண்டே ஆப்ஷன் தான். ஒரு ஆப்ஷன் ஒன்னு எடுங்க. எடுத்துட்டீங்களா? சரி, தேங்க்யூ. ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின். இப்போ நான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் இருக்கிற தனித்தனி பார்ட்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் டோட்டலாக டுகெதராக சேர்ந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிசிபி. இதுதான் வந்து வாஷிங் மிஷினுக்கே வந்து ரொம்ப மெயின். இப்போ இந்த பிசிபி வந்து ஒர்க் ஆகலைன்னா வாஷிங் மிஷினில் அடுத்த ப்ரோக்ராம் என்ன நடக்குதுன்றதே நம்மளுக்கு தெரியாது. பிசிபியில் வந்து 6 சப் பார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்விட்சஸ். இந்த பவர் ஸ்விட்ச், ஸ்டார்ட் பாஸ், ப்ரோக்ராம், ப்ராசஸ், டிலே ஸ்டார்ட், வாட்டர் லெவல், இது எல்லாமே வந்து இதுக்கு அடியில் வந்து ஃபிட் ஆகிருக்கும். இந்த பிசிபி போர்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து டயோட், இதெல்லாம் வந்து கனெக்டர்ஸ். அப்புறம் இது பஸ்ஸர். இதில் வந்து மெமரி ஐசி, ப்ரோக்ராம் ஐசி இருக்குது. மெமரி ஐசி எதுக்கு அப்படின்னா, இப்போ என்னென்ன ப்ரோக்ராம் நடக்கணும் அதுக்கு அடுத்துன்றத கரெக்டாக மெமரியில் வச்சுக்கும். அடுத்து ப்ரோக்ராம், இப்போ என்ன ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்றத இது வந்து செட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் இப்போது நான் வந்து வாட்டர் லெவல் பற்றி சொல்கிறேன். இப்போது எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குன்றதை காட்டும். இப்போ ஹைனா ஹையில் வந்து நேராக எல்இடி பல்பு பிங்க் ஆகும். மீடியம்னா மீடியமில் பிங்க் ஆகும். லோவில் பிங்க் ஆகும். இப்போ ஹை எவ்வளோ லிட்டர்னா 54 லிட்டர்ஸ். மீடியம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 45 லிட்டர்ஸ். அதை விட லோ கேட்டிங்கன்னா 25 லிட்டர்ஸ். 25 லிட்டர்ஸ் கம்மியாக வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணவே முடியாது. அடுத்தது வந்து மெயின் மோட்டார். இந்த வாஷிங் மிஷினுக்கு மெயின் மோட்டார் ஒரு மெயின் பாயிண்ட். இப்போ மெயின் மோட்டார் என்ன பண்ணுன்னா, இந்த கியர் அசம்பிளியை ரைட் டு லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்பின் ஆக வைக்கும். இந்த மெயின் மோட்டாருக்கும் கியர் அசம்பிளிக்கும் பெல்ட் மூலமாக கனெக்டிவிட்டி இருக்கும். இந்த கியர் அசம்பிளி என்ன பண்ணுன்னா, இந்த பல்செட்டர் இருக்கு இல்லையா, பல்செட்டரை வந்து ஸ்பின் பண்ணும். இன்னர் ட்ரம்மை வந்து இந்த நல்லா ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் ஆக வைக்கும். ஸோ ஒவ்வொரு வாஷ் ரின்ஸ் எல்லா ஸ்பீடையுமே இதை தான் கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது வந்து இது மெயின் ஸ்காட் வயர், வாஷிங் மிஷின்லேருந்து இன்புட் கொடுக்கறதுக்காக. அடுத்தது வந்து இந்த ஷேக்காப்சர் எதுக்குன்னா, இந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாஷ் பண்ணும்போது அந்த வாட்டரை வந்து நல்லா சார்ட்டேட் பண்ணி விடுறதுக்காக இந்த ஷேக்காப்சர் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன புதுமையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க வாஷிங் மிஷினில்? உப்பு தண்ணி தானே வாஷிங் பண்ணுறோம், நல்ல தண்ணி வந்து நிறைய யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இதில் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் சின்ன மினி இதில் 5000க்கு இருக்கும். அதை வந்து நம்ம வெளியிலே செட் பண்ணி இன்புட் கொடுத்தோன்னா நல்ல தண்ணியாக மாறி வரும். நல்ல தண்ணியில் துவைச்சா அழுக்கு நல்லா போகும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நல்ல தண்ணியாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணோன்னா துணி ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ சிவசூர்யாவோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சது. அடுத்தபடியாக அக்னி பரீட்சை. சார், இந்த வாஷிங் மிஷினில் இந்த டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? டாப் லோடிங் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் லோடிங்கில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு எக்கனாமிக்கல் நல்லா இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க. ஓகே, கொஞ்சம் காஸ்ட்லின்றதுனால. சரிங்க சார், ஓகே. அடுத்தபடியா சிவசூர்யாவுக்கான கேள்விகள் மற்றும் அவர் இந்த பிரசன்டேஷனை எப்படி பண்ணாரு அப்படின்றத நம்ம பேரண்ட்ஸ் சைடில் கேட்டலாம். நல்ல தனியாக யூஸ் பண்ணி பண்ணுறது நல்ல விஷயம். நான் இப்போ ட்ரை பண்ணுங்க. ஓகே. சிவசூர்யா, நல்லா ப்ரெசென்ட் பண்ணீங்கப்பா, ஆல் தி பெஸ்ட். தம்பி 8வது படிச்சுட்டு இந்த அளவுக்கு விவரமாக பேசுகிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். ஓகே சார். சிவசூர்யா, நல்லா பிரித்து மேஞ்சிட்ட வாழ்த்துக்கள். செமிக்கு ஃபுல்லிக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அதில் வந்து தனித்தனியாக, இதில் ஒன்று தான். நம்ம எடுத்து திருப்பி வந்து எடுத்து நம்ம ஸ்பின் அந்த டப்குள்ள போடணும். ஆனால் இது தேவை கிடையாது. அடுத்தபடியா ரோலிங் ஜட்ஜஸ் உடைய கமெண்ட்ஸ். சிவசூர்யா, ஸோ நல்ல எக்ஸ்பிளனேஷன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இன்வெர்ட் பண்ணது யார், கண்டுபிடிச்சது யார் வாஷிங் மிஷினை? ஆல்வா ஜே ஃபிஷர்ஸ். ஓகே, குட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். சிவசூர்யா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஜென்ரலாகவே வாஷிங் மிஷின் வந்து ட்ரையர் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நிறைய பவர் கன்சம்ஷன் ஆகும். சோலார் பவர் யூஸ் பண்ணி வாஷிங் மிஷின். சிவசூர்யா, நீ
எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் ஆனால் வந்து வாஷிங் மிஷின்குள்ளேயே தான் உன்னுடைய ஃப்யூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கணுமே தவிர இன்னொரு ப்ராஜெக்ட் தனியாக பண்ணி அதுலேருந்து எடுத்துகிட்டு வர. ஆனால் நீ ப்ராஜெக்ட் பண்ணது வந்து வாஷிங் மிஷின், அந்த வாஷிங் மிஷினில் தான் உன்னுடைய ஃப்யூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். ஆமாவா? குட். அடுத்தபடியா பெர்மனன்ட் ஜட்ஜஸ் உடைய கமெண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரண்ட் லோடிங், அவங்க அப்பாவோட வந்து அவருடைய அக்னி பரீட்சையில் கேட்கும்போது ஃப்ரண்ட் லோடிங்கை பற்றியெல்லாம் பேசினாருங்க. இதில் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில தண்ணி கிடைக்கல, தண்ணிக்கு வந்து நிறைய இடங்களில் கஷ்டமாக இருக்குது. ஒரு இல்லத்தரசி ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போகிறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தண்ணி வந்து அந்த அளவுக்கு வீட்டுக்கு வந்து ரெகுலராக வரல. அவங்க எந்த மாதிரி வாஷிங் மிஷின் வாங்கினான்னா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்? ஃபுல் டாப் லோடிங், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல செமி ஆட்டோமேட்டிக்? ஃபுல்லி. ஆர் யூ ஷூர்? கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கணும் நீங்கள். ஏன்னா உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நிறைய இல்லத்தரசிகள் எது வாங்கினா நல்லது அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? ஆல் தி பெஸ்ட். ப்ரொஃபஸர், உங்களுடைய கமெண்ட்ஸ். சிவசூர்யா, இந்த மாதிரி ஒரு உபயோகமான ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல யார் கண்டுபிடிச்சான்னு சொன்னீங்க? ஆல்வா ஜே ஃபிஷர். அவர் எந்த ஊருக்காரரு? சார் அமெரிக்கா. அமெரிக்காவிலேருந்து தான் எல்லாமே வரணுமா? இல்லை சார். இது எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இலகுவாக செய்ய முடியுமான்னு பார்க்கும்பொழுது இதில் ஏதாவது பெரிய சயின்டிஃபிக்கலி ஃபேண்டாஸ்டிக் கான்செப்ட் எதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. மோட்டர், ரைட்டா? இது இப்படி சுற்றும், இப்படி சுற்றும், அப்புறம் வேகமாக சுற்றி தண்ணியெல்லாம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வழியாக வெளியேற்றும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம ஊரில் ஆட்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாமெல்லாம் எல்லா சமயம் பரீட்சை எழுதி மார்க் வாங்கி அது அடுத்த கிளாஸு இப்படியே போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியா நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் இந்த பிரசன்டேஷனை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சிவசூர்யா, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் உனக்கு கொடுத்த டாப்பிக்கை நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேன்மேலும் உன்னுடைய முயற்சிகள் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியில அடுத்த போட்டியாளர் எதை பற்றிய விளக்கங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7ஆம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that? Be the change you want to see.
வெல்கம் பேக் டு ஏழாம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த போட்டியாளர் ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு வேலை இல்லை. PCB டிசைன். சார், இப்போ நம்ம இந்த வேர்ல்டு வந்து சயின்டிஃபிக் இல்லை டெவலப் ஆகிட்டு இருக்குங்க சார். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு சைடு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸில் இருக்கிற எல்லா குட்ஸ்லேயுமே பேசிக் பார்த்தீங்கன்னா PCB, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. அந்த இல்லைன்னா நம்ம இப்போ சிறுசாக இருக்கிற மொபைல் ஃபோன் கூட ஒரு ரூம் சைஸில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒயர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் ஃபஸ்ட்டுலாம். இப்போ அதை மாடிஃபிகேஷன் பண்ணி எப்படின்னா ஒரு போர்ட்லேயே அந்த ஒயரை வந்து பிரிண்ட் பண்ணுற அந்த மெத்தடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நமக்கு எந்த சர்க்கியூட் வேணும், அதாவது கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி வேணுங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளோட இதுக்கு பேர் காப்பர் கிளாடிங் சார். காப்பர் கிளாட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், அப்புறம் வந்து காப்பர் கோட்டிங் மேலே கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டிங் மூலமாக தான் நம்மளோட கனெக்டிவிட்டிஸ் வந்து பாஸ் ஆகுது. நம்ம ஒயர் இங்கே இதுதான் நம்ம ஒயராக இங்கே ஆக்ட் ஆகுது. எல்லா பக்கம் காப்பர் இருக்குது, எப்படிப்பா அது ஒயர் ஆக்ட் ஆகுதுன்னு கேட்கலாம். எப்படின்னா இந்த சர்க்கியூட்டோட வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம்னா இந்த பிளாக் பின்ஸ் வந்து நம்ம இதில் வந்து பிரிண்ட் ஆயிருங்க சார். அப்புறம் வந்து இந்த கெமிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் குளோரைடு. இந்த கெமிக்கலை வந்து அது மேலே அப்ளை பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்து மேலே இருக்கிற அந்த சர்க்கியூட் பிரிண்ட் ஆன பிளேஸ் போக மித்த இடத்துல இருக்கிற எல்லா காப்பரும் போயிடும். அப்புறம் நமக்கு எங்கே சர்க்கியூட் வேணுமோ அதை நம்ம எங்கெல்லாம் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க நினைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும் சார். அப்புறம் வந்து நம்ம அந்த இடத்துல வேணுங்கிற அளவுக்கு இதை ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம காம்போனன்ட்ஸை வந்து அதை டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் சார். இந்த காம்போனன்ட்ஸை வந்து நம்ம ட்ரில் பண்ணுற பிளேஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இதுக்கும் நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுக்கணும்னா அந்த கனெக்ஷன் இல்லாமல் நம்ம இதுலேயே இந்த கனெக்ஷன் ஃபஸ்ட்டு பிரிண்டர் இருக்குங்க சார், அது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும் சார். இந்த PCB போர்ட்ஸ்னால இப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயரில் கரண்ட்டு சப்ளை பண்ணோம்னா அதிகமான கரண்ட் இங்கே வேஸ்டேஜ் ஆகும். நிறைய கரண்ட்டில் வேஸ்டேஜ், அது போக நிறைய ஷார்ட்கட்ஸ் ஃபயர் அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. பட் இந்த PCB போர்டில் அந்த கரண்ட் வேஸ்டேஜும் இருக்காது, ஃபயர் ஆகிற சான்சஸும் அவ்வளோக்கா எதுவுமே இல்லை சார். இப்போ நான் இந்த PCB போர்டில் பவர் சப்ளை, அதாவது நமக்கு நமக்கு நார்மலாக கிடைக்கிற கரண்ட் வந்து அல்டர்னேட்டிவ் AC கரண்ட்ஸ் கிடைக்குது. ஆனால் நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸில் எதுலையுமே AC கரண்ட் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அங்கே வந்து நம்ம ரிலே அது மாதிரி இடத்துல மட்டும் தான் AC கரண்ட் யூஸ் பண்ணுறோம். மற்ற இடங்கள் எல்லாமே DC கரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி ஏசியில் DC கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலம் தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க சார். ஸோ அதோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா இதுதாங்க சார். நான் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேங்க சார். இதில் நான் வந்து 4 டயோட மட்டும் யூஸ் பண்ணி ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ண போகிறேங்க சார். ஏன்னா டயோடு யூஸ் பண்ணுறேன்னா டயோடு யூஸ் பண்ணி பண்ணோம்னா காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது ஒரு டயோடு 1 ரூபாய்னா 4 rupees யூஸ் ஆகும். இல்லாட்டி நம்ம வந்து அதில் காஸ்ட் அதிகமாக செலவாகும் சார். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு எந்த இடத்துல இந்த பிரிண்ட் இங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டுங்க சார். இந்த பிரிண்ட் எடுத்தது வந்து ஆர்டினரி பிரிண்டர். ஆர்டினரி பிரிண்ட்ல வந்து பேப்பர் மட்டும் லேமினேட்டட் பேப்பருங்க சார். லேமினேட்டட் அயன் பாக்ஸ் வச்சோம்னா சார் இது வந்து இப்போ இதெல்லாம் வோல்ட் மெத்தடுங்க சார். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்குன்னு ஒரு பிரிண்டிங் மிஷினே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மிஷினில் இப்போ PCB போர்டை வச்சோம்னா அதே பிரிண்ட் பண்ணி அதே ஹோல்ட் பண்ணி எல்லாமே தந்துடுதுங்க சார். நம்ம இந்த போர்டில் வந்து காப்பர் சைட் இந்த சைடில் வச்சு நம்ம இப்படி அயன் பண்ணோம்னா அந்த பிரிண்டான அந்த பிரிண்ட் வந்து அதில் பிரிண்ட் ஆயிருங்க சார். அப்புறம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்குங்க சார் அந்த பிளாக் கலரில். இதை வந்து நம்ம அப்புறம் ஃபெரஸ் குளோரைடு சார் கெமிக்கலை யூஸ் பண்ணி இதில் ஒரு ட்ரேயில் போட்டுட்டு இதை நம்ம ஊற்றி நம்ம வந்து எட்சிங் பண்ணுங்க சார். எட்சிங் பண்ணோம்னா நம்ம அந்த பிரிண்ட் பண்ண இடத்துல தான் மற்ற இருக்கிற எல்லா அந்த காப்பர்ஸ்லாம் ரிமூவ் ஆயிருங்க சார். அப்படி ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இது வந்து ட்ரில் யூஸ் பண்ணி நம்ம எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் வேணுங்கிறது வந்து இங்கே ஹோல்ஸ் இருக்குங்க சார். அந்த ஹோல்ஸை வந்து நம்ம ட்ரில் யூஸ் பண்ணி ட்ரில் பண்ணுங்க சார். அந்த ஹோல் கிடச்சிங்க சார். அங்கே வந்து நமக்கு எந்தெந்த காம்போனன்ட்ஸ்லாம் வேணுமோ அந்த காம்போனன்ட்ஸ்லாம் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ் பண்ணி பின்னாடி சால்ட் பண்ணிடணுங்க சார். அதனால் நம்ம வந்து முன்னாடி காம்போனன்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து சால்ட்டிங் பண்ணிடுங்க சார். நம்ம யூஸ் பண்ண ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருள்லையும் ஃபோன் சார்ஜர்லேருந்து லேப்டாப் சார்ஜர்லேருந்து நம்ம இப்போ டிவி எல்லாத்துலேயும் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க சார். எல்லாத்துலேயுமே இந்த சர்க்கியூட் இல்லாமல் யூஸ் பண்ண முடியும் சார். ஏன்னா நம்ம வந்து AC கரண்ட் டேரெக்டாக நம்ம அங்கே அந்த இடத்துல எலக்ட்ரானிக் குட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நமக்கு DC தான் நமக்கு டேரெக்ட் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நடந்தால் மட்டும்தான் அது எலக்ட்ரானிக் குட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் சார். ஓகே ஸ்ரீனிவாசன், அடுத்தபடியாக அக்னி பரீட்சை. அப்பா தயாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த PC போர்டு அப்படின்னு சொன்னார். இந்த PC போர்டுடைய பயன்பாடு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த PC போர்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நுகர் பொருட்களில் பயன்படுது அப்படின்னு ஒரு 4 பொருட்களோட பேரை சொல்லுங்களேன். செல்ஃபோன் சார்ஜர், ரிமோட், லேப்டாப், அயன் பாக்ஸ். அருமை. அக்னி பரீட்சை முடிஞ்சது. அடுத்தபடியாக பேரண்ட்ஸ் சார்பாக கேள்விகள்.
உங்களுடைய கேள்விகள் அல்லது கருத்துக்கள் ஏதாவது சொல்லலாம் நீங்கள். சீனிவாசன் நல்லா விளக்கம் கொடுத்தீங்க, வாழ்த்துக்கள். ஆமாம், சீனிவாசன் வீட்டில் நிறைய பொருள்லாம் பயன்படுத்துகிறேன்ப்பா. அதில் எவ்வளோ இந்த மதர் போர்டு இதை பற்றிலாம் தெரியல, நீங்கள் நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, வாழ்த்துக்கள்ப்பா. ஸ்ரீனிவாசன், ரேடியோவெலாம் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி போர்டு இருக்கு, ஆனால் அது என்னங்கிறே எனக்கு தெரியாது. அதை பற்றி நீங்கள் விளக்கமாக சொன்னீங்க, சந்தோஷம். சீனிவாசன், அடுத்து நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க போகிறதுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ரோலிங் தேஜஸ் உடைய கமெண்ட்ஸ். ஸ்ரீனிவாசன், இப்போ half wave rectifier, bridge rectifier டிஃப்ரென்ஸ்? சார், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் வந்து நமக்கு நெகட்டிவ் இருக்கிற அந்த சைடு வந்து கிடைக்காதுங்க சார். பாசிட்டிவ் இருக்கிற அந்த வேஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். பட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் வந்து அந்த நெகட்டிவ் இருக்கிறது நம்ம பாசிட்டிவ் கொண்டு வந்து யூஸ் பண்ணுறோங்க சார். வெரி குட். ஓகே, வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீனிவாசன், எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் ரொம்ப நல்லா சொன்னீங்க, வெரி குட். ஸ்ரீனிவாசன், நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கே பிசிபின்னா என்ன ஃபுல் ஃபார்ம்ப்பா? பிரிண்டட் சர்க்யூட் போர்ட். ஓகே. அப்புறம் இங்கே காப்பர் யூசேஜ் நீ பண்ணியிருக்க இல்லையா? காப்பர் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கல, அதனுடைய முக்கியத்துவம் யூசேஜ். சார், காப்பர் வந்து நமக்கு குட் கனெக்டிவிட்டிங்க சார். லோ கனெக்டிவிட்டி ஆஃப் குட் கனெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டிங்க சார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிக நேரம் பாஸ் பண்ணால் கூட ஹீட் கம்மியாக தான் சார் ப்ரொடியூஸ் ஆகும் அதில், மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஆல் தி பெஸ்ட். அடுத்தபடியாக நம்ம பெர்மனன்ட் ஜட்ஜஸ் உடைய கமெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் பிசிபின்னு சொன்ன உடனே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் ஞாபகம் வந்ததுங்க. ஏற்கனவே இருக்கிற மாசு பத்தலை, இதில் வேற எலக்ட்ரானிக்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த இவேஸ்ட் எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? சார், இவேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு நியூ மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இவேஸ்ட்டை வந்து வேர்ல்டில் எல்லா பக்கமே எதுவுமே யூஸ் பண்ணுறதுங்க சார். அதை நம்ம வந்து சிப்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு ரோடு போடுறதுக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுக்கு இடையில இப்போ காங்கிரீட் போடுறாங்க சார். அதில் காங்கிரீட் வந்து ஜல்லிக்கு பதிலாக குறிப்பிட்ட பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம்னா இவேஸ்ட்டை வந்து அப்படி நம்ம இருக்கிற இவேஸ்ட்லாம் பிரச்சனை பாருங்க தம்பி, இவேஸ்ட் வேற சிப்ஸ் வேற. சிப்ஸை சாப்பிடலாம், உங்கள் இவேஸ்ட்டை வந்து என்னதான் ரோடு போட்டாலும் மழை வரும்போது அந்த நீரோட கலந்து இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் கீழே போய் நிலத்தடி நீரை மாசுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதோடைய மேனேஜ்மெண்ட் எப்படி ஆகும், இதோடைய வேஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த பக்கமாக நீங்கள் கவனம் செலுத்தணும். இதுதான் என்னுடைய வேண்டும். ஓகே, தேங்க்யூ அண்ட் குட் லக். ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாசன், எஸ்எம்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இருக்கிற சாதாரண காம்பனண்ட்லாம் இருக்குல்ல, சர்ஃபஸ் மவுண்ட் டிவைஸ்னு வந்துருக்கு. சர்ஃபஸ் மவுண்டபிள் டிவைஸ், ரொம்ப சின்ன ரெசிஸ்டர், சின்ன கெப்பாசிட்டர். இப்போ இருக்கிற செல்ஃபோன் ஃபார் எக்ஸாம்பிள், இதாக உடஞ்சி போன செல்ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வெறும் நுண்ணிய காம்பனண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு சோல்டர் பண்ணுறதுக்கு தனியாக எக்யூப்மெண்ட்லாம் வந்துருச்சு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. எல்லாம் அப்படியே ஆட்டோமேட் ஆகி வெளியில் வந்துடும். அப்படி இருந்ததுனால தான் ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான செல்ஃபோன்கள் அல்லது எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் உருவாகுது. இதுக்கெல்லாம் இதுதான் முக்கியமான ஒரு கரு, ரைட்டா? அதனால் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. முயற்சி பண்ணிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ஸ்கூலில் தானே இருக்கீங்க, ஸோ காலேஜுக்கு வரும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீனிவாசனோட இந்த பிரசன்டேஷனை பற்றி நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாம். ஸ்ரீனிவாசன், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்ல டாபிக். நீங்கள் அந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்ட் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மேன்மேலும் உன்னுடைய முயற்சிகள் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எபிசோட்ல 5 போட்டியாளர்களும் அவங்களுடைய விளக்கங்களை கொடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் என்னென்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். 7ஆம் அறிவு, இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. தொடர தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சிலிருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA approved projects. Construction in full swing. நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ். He showed us that courage does not need the crutches of power, and oppression cannot suppress the will of the truly awakened. Today, his legacy is inspiring a new breed of Indians whose strength, vision, and idealism is changing the face of India. Saluting this new Indian, the New Indian Express publications, without fear, without favor. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது,
ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4 இயர் ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் இன்ஜினியர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்களை பெஸ்ட் இன்ஜினியர்ஸா மோல்ட் பண்றாங்க. We are proud engineers of அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ராஆர்டினரியா? அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. தொடர தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சிலிருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA approved projects. Construction in full swing. நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் Pelican Heights. வெல்கம் பேக் டு ஏழாம் அறிவு. இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை. இந்த எபிசோடோட முக்கியமான கட்டத்தில் நாம இருக்கோம். இப்பதான் ஒவ்வொரு போட்டியாளர்களும் எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய போகுது. ஸோ முதல்ல ரோலிங் ஜட்ஜஸ் உடைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சபரி கிருஷ்ணா 6, வில்லட் ஓவியா 7, கலையரசன் 5, சிவசூர்யா 7, ஸ்ரீனிவாசன் 6. அடுத்தபடியா இரண்டாவது ரோலிங் ஜட்ஜ். மேடம், அடுத்து உங்களுடைய மார்க்ஸ். சபரி கிருஷ்ணா 7, வில்லட் ஓவியா 8, கலையரசன் 6, சிவசூர்யா 7, ஸ்ரீனிவாசன் 6. அடுத்தபடியா நம்ம மூணாவது ரோலிங் ஜட்ஜுடைய மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சபரி கிருஷ்ணா 7, வில்லட் ஓவியா 8, கலையரசன் 6, சிவசூர்யா 8, ஸ்ரீனிவாசன் 9. ஸோ 3 ரோலிங் ஜட்ஜஸ் உடைய மார்க்ஸும் வந்துருச்சு. இதுல சபரி கிருஷ்ணா 20, வில்லட் ஓவியா 23, கலையரசன் 17, சிவசூர்யா 22, ஸ்ரீனிவாசன் 21. இப்போதைக்கு யாரு ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்த்தா வில்லட் ஓவியா. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல சாக்லேட் ஷவர் யாருக்கு கிடைக்கும்? வில்லட் ஓவியாவுக்கு கிடைக்குமா இல்ல வேற யாருக்கும் கிடைக்குமா? இந்த எபிசோட்ல கலையரசன் எலிமினேட் ஆவாரா இல்ல வேற யாரும் எலிமினேட் ஆவாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து தான் நாம பார்க்கணும். இப்போ அடுத்தபடியா 2 சைலண்ட் ஜட்ஜில் ஒரு சைலண்ட் ஜட்ஜான ப்ரொஃபசர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களுடைய மார்க்ஸை நாம என்னன்னு கேட்கலாம். ப்ரொஃபசர், ஓகே. சபரி கிருஷ்ணா 7, வில்லட் ஓவியா, கலையரசன், சிவசூர்யா, ஸ்ரீனிவாசன், ரெண்டு சைலண்ட் ஜட்ஜஸ்ல ஒரு சைலண்ட் ஜட்ஜுடைய மார்க்ஸ் நமக்கு வந்துருச்சு. ப்ரொஃபசர் TS நடராஜன் அவர்களுடைய மார்க்ஸ் இன்னும் வரல. லெட்ஸ் வெல்கம் our flying judge. இந்த எபிசோடோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ எல்லாருமே என்னென்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, டோட்டல் அவங்களோட டோட்டல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ப்ரொஃபசர், இப்போ வாது மார்க்ஸை சொல்லிடுங்க. ஓகே. சபரி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மார்க் 27 + 7 34. ப்ரொஃபசர், நிச்சயமா நீங்க பிக்கு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஈயா. ஓகே. ஸ்ரீனிவாசன் 29 + 7 36. ஓகே. இப்போ வில்லட் ஓவியா என்னுடைய மார்க்
31 plus 8, 39. சிவசூர்யா மார்க்கெட் ரூமா? ப்ரொஃபசர் சிவசூர்யா. 31 plus 8, 39. கலையரசனுக்கு என்னுடைய மார்க் 23 plus 6, 29. So இந்த எபிசோடோட எலிமினேஷன் கலையரசன். Sir, please. இந்த எபிசோடோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். 7ஆம் அறிவு இது தமிழகத்தின் சிறந்த இளம் விஞ்ஞானிக்கான தேடல். வழங்குவோர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை.